ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? அன்பாக்சிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் இண்டக்ஷன் தான். 3 பர்னர் உள்ள அடுப்பு தான். அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஒரே அடுப்பு யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4 to 5 மந்த்ஸாகவே அடுப்பு வந்து அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி வரமாட்டேங்குது, அடுப்பை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுப்புனா வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லை. ஒரு 8,000லேருந்து 10,000 வரைக்கும் 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் வரைக்குமே அம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே அடுப்பு. நாளும் ஆகுது, பழசாயினால இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க. என்னங்கிறத பார்த்துடலாம். லேடிஸ் நம்மலாம் கடைக்கு போனாலே நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லாமே பார்ப்போம். நாங்கள் மட்டும்தான் இப்படியா, இல்லை வீடியோ பார்க்குற நீங்களும் அப்படி தானாங்கிறது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. டிஃபன் பாக்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப தேவையாக இருந்துச்சு. தம்பிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஃப்ளாஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். நம்ம வாங்கி அப்படியே வச்சிட்டோனாலும் அது அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் என்ன தான் ஃப்ளாஸ்க்கு பிராண்டடில் வாங்கினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அது வரது, லைஃப் வருது நமக்கு. 2 சைஸில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, 750 ஒன்று, 1050 ஒன்று. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, பட் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளாஸ்க்கெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த ஃப்ளாஸ்கோட ஸ்மெல்லு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ரஷ் போட்டு நல்லா உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சுடு தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஃப்ளாஸ்க்கை நல்லா கழுவுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இப்போ அடுப்புக்கு வந்துடலாமா? இது பார்த்திங்க அப்படின்னா விடியம் அடுப்பு தான். 3 பர்னர் உள்ளது. ஸ்மால், லார்ஜ், மீடியம் 3 சைஸுங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி அம்மா வச்சுருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம். ரொம்ப வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் ஆச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஆனால் கிளாஸ் தான், கிளாஸ் டாப் தான். ரொம்பவே நல்லாயிருக்கு. கிளாஸ் டாப் யூஸ் பண்ணி போர் அடிச்சிருச்சுங்கிறனால எங்கள் அம்மா வந்து இந்த டைம் இந்த மாதிரி இந்த சில்வர் கோட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு போயிட்டாங்க. அது என்னமோ அவங்களுக்கு இந்த மாடல் பார்க்கவும் ரொம்ப ஆசை. கடைக்காரங்களும் பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க போல். இதுதான் வாங்கியிருக்காங்க. அடுப்போட விலை பார்த்திங்க அப்படின்னா 10,500. நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிறப்ப டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஏதாவது ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பட் இந்த மாதிரி நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம நேரில் பார்த்து அது எப்படி யூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் பரவாயில்ல. பட் ஆஸ் அ லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா நாம் தான் ஜென்ரலாக வந்து சமைக்க போகிறோம். ஜென்ஸ் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. நாம் தான் அடுப்பு எப்படி இருக்குது என்னங்கிறது நாம் தான் உள்ளே வேலை செய்ய போகிறோம். ப்ளஸ் அதில் தான் எல்லாம் சுத்தமும் பண்ண போகிறோம். அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கணும், அடுப்பில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஷாப்புக்கு போய் நல்லா விசாரிச்சுட்டு வாங்குறதான் பரவாயில்ல. இது என்னோடய ஒப்பீனியன். அடுப்பை கொஞ்சம் கூட தூக்கவே முடியலங்க, அசைக்கவே முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டை வர சொல்லி தான் அவர் தான் எடுத்து வச்சார். நல்ல வெயிட்டு. அதே மாதிரி நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் கடையில் இருக்கவங்க டெஃபினட்டாக சொல்ல தான் செய்வாங்க, இதுதாங்க நியூ மாடல், இப்போ எல்லோரும் இதுதான் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, இதான் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மாடலுக்கு 4-5 மாடல் நல்லா பார்த்து யோசிச்சுட்டு உங்களுக்கு இது பரவாயில்ல, ரேட்லேயும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதையும் சரி எது உங்களுக்கு பரவாயில்லங்கிறத பார்த்து வாங்குங்க. கடைக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வாங்காதீங்க. நீங்கள் விடியம் பார்த்தீங்க அப்படின்னா விடியம்லேயே நிறையா வச்சுருக்காங்க, அதுவும் பாருங்கள். வேறு ப்ரீத்தி பாருங்கள். எல்லா விதமான பிராண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு பார்த்துடலாம். ஆனால் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. அடுப்பு தான் வெயிட்டே தவிர்த்து மற்றபடி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்க அந்த மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுப்பு பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குன்னு. நம்ம அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இதுக்குன்னு நம்ம ஒதுக்கிடணும்.
அப்படிலாம் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல 3 விதமான சைஸு, ஸ்மால், லார்ஜ், மீடியம். இது நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக தான் இருக்குது. 2 ஊக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பர்னர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னாலும் கேஸ் வந்து நிறையா வேஸ்ட் ஆகும். அதையும் பார்த்து வாங்குங்க. 2 ஊக் தான் கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுப்பு மேலே விளக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு இது வச்சுக்கோங்க. துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. இதை வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. அப்போ தான் அந்த முழுன்னு இருக்கிறத நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். நாம் அந்த ஸ்க்ரப்பரோ அந்த நாரோ போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், வீணாக போயிடும், எல்லாம் கீரலாக விழுந்துடும். ஸோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் அடுப்பு வாங்கும்போது இந்த பட்டன்லாம் நல்லா இருக்கா, நல்லா ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்படி ஒரு வேளை நீங்கள் பார்த்தது லூஸாக இருந்தாலும் கடையில் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு தான் நமக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டேரெக்டாக சுற்றுற மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நான் ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் கீழே இருக்கிறதா நமக்கு பரவாயில்ல, இதுதான் சேஃப்டியும் கூட. ஒரு சில அடுப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே அந்த இது வச்சுருக்காங்க, அந்த பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாதீங்க, இதுதான் பெஸ்ட்டு. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்க்ரப்பரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத், இல்லைனா வந்து சாஃப்ட் டவல், இல்லைனா வந்து ஸ்பாஞ்ச், மைல்டு கிளென்சிங் லிக்விட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்லா லைஃப் லாங்காக வரும் அடுப்பு. பழசை பார்த்துடலாமா, ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம். இதுதாங்க 10 வருஷமாக அம்மா வீட்டில் இருந்தது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 8 months கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிக்காய் எரியுது, உள்ளுக்குள்ளே பூச்சி வைக்குது, எதுக்கு வம்பு, கேஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா ஒரேடியாக மாற்றிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறையா யோசனை இருந்துச்சு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வாங்கினாங்க, விடியம். பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இது நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கவே வேணாம். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா மெயினான ரீசன் வந்து இந்த பட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கு, ப்ளஸ் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. கிளாஸ் டாப் இல்லாமல் நார்மல் தாங்க பரவாயில்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில்.